புதுவையை பொறுத்தமட்டில் அனைத்து அதிகாரங்களும் கவர்னர் கையில் இருக்கிறது. மக்களுக்கான திட்டங்கள் தடுக்கப்படுகின்றன என்று திருநள்ளாறில் நடந்த செயல் வீரர் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பொங்கி எழுந்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன். இப்போ பாண்டிச்சேரி அரசியல் நிலைமை, அகில இந்திய அரசியல் நிலைமை, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களை மிக பெருமையான வாக்குகளை போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி. ஏன்னா அகில இந்திய அளவில் தென்னிந்தியாவில் புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியுடைய அடித்தளத்தோடு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரமும் கவர்னர் கையில போயிடுது. அப்ப கவர்னர் மக்களுக்கான நல்ல திட்டங்களை செய்யும் பொழுது தடுக்கின்ற காரணத்தினாலதான் அரிசி போடுற திட்டம் நின்றுது. இன்றைக்கே ரெகுலரா போடல. அரிசி நியாயமா ரெகுலரா போடுறாங்க இல்ல, தேர்தலுக்காக இப்போ சமீப காலமா போட்டுட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசம் போட்டாங்க. அப்ப இடையில 1 வருஷம் காணோம். இப்ப திரும்பி போடுறாங்க. நியாய விலைக் கடை இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி. இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. தமிழகத்துல இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்மளுடைய உறவு நட்பெல்லாம் தமிழகம் தான். அங்க பாருங்க, இலவச அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லா மளிகை பொருட்களும் மிக அரிசி இலவசம். ரேஷன் பொருட்களை கூட மக்களுக்கு கொடுக்காமல் வஞ்சித்து வரும் NRBJP அரசு தேவையா? சிந்திப்பீர். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.